ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலோட அமைப்பு தண்ணீரால் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோருமே சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. இது எந்த அளவுக்கு நம்ம உடம்புல தண்ணீரோட பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? எத்தனை பேருக்கு இதோட உண்மை தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாது, சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்க எல்லாருமே இந்த வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்மளுடைய உடல் எந்த அளவுக்கு நம்ம உடலில் வாட்டர் கண்டென்ட் தண்ணீரோட அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சும்மா இது தெரிஞ்சுக்கோங்க, சரியா? இந்த விஷயத்த பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். இது ஒரு நல்ல விஷயம், அடிப்படையான விஷயம், எல்லோரும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பதிவு தான். இதில் நம்ம உடம்புல என்னென்ன இருக்குது, தசைகள் இருக்குது, தோல் இருக்குது, மூளை இருக்குது, எலும்பு இருக்குது, நுரையீரல் இருக்குது, ரத்தம் வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் நம்மளுடைய உடல் அமைப்பு. ஸோ இதில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசைகள். இந்த தசையோட அளவில் எவ்வளோ தண்ணீர் இருக்குது கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75% நம்மளுடைய தசை மசிலில் 75% தண்ணீர் இருக்குது. தண்ணீரால் ஆனது தான் நம்ம மசில் சதைகள். அடுத்தபடியாக நம்மளுடைய தோல் இருக்குது பார்த்திங்களா, ஸ்கின்னு சொல்கிறோம்ல, தோல் வெளிப்புறமாக இருக்கும், தசைக்கு மேல்புறமாக இருக்கக்கூடிய அந்த முடிகள்லாம் வளரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குது, தண்ணீரோட அளவு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 80% தண்ணீரோட அளவு அதில் இருக்குது. அடுத்தபடியாக நம்மளுடைய பிரெயின், மண்டைக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா, மூளை. இந்த மூளை எவ்வளோ தண்ணி இருக்குது மூளையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா 75% நம்மளுடைய மூளையில் தண்ணீர் இருக்குது. 206 எலும்புகள் கொண்ட நம்ம உடம்புலையும் அந்த எலும்பில் கூட 75% தண்ணீர் தான் இருக்குது. நம்மளுடைய எலும்பு கூட 75% தண்ணீரால் தான் ஆனது. ஏன்னா நீங்கள் எலும்பு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். நம்மளுடைய நுரையீரல் இருக்குது, நுரையீரலும் 75% தண்ணீரால் ஆனது. ஏன்னா அதையும் நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய ரத்தம் தான் இயற்கையிலே அதிகமானது. 85% தண்ணீர் கலந்த ஒரு கலவை தான் நம்மளுடைய ரத்தம். 85% தண்ணீரோட அடங்கியது. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நம்ம உடம்பு ஒரு 80%, அதாவது 70%, 75% வரைக்கும் சொல்லலாம், 75 கூட சொல்லலாம். ஆவரேஜாக 75% தண்ணீரால் ஆனது. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை இது வரைக்கும் நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த விஷயத்தை, இந்த மேட்டரை உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிடட்டும். அவங்களும் நம்ம உடம்பு எதனால் ஆனது, எவ்வளோ பாதுகாக்கணும். இதனால தான் நம்ம தண்ணீரை அதிகமாக நம்ம குடிக்கணும். அதனால் தண்ணீர் குடிப்பதை நீங்கள் குறைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம உடம்பே தண்ணீரால் ஆனது. தண்ணீரை குறைச்சிடாதீங்க. என்றைக்குமே தண்ணீரை நீங்கள் அதிகமாக குடிச்சிங்கன்னா தான் உங்களுடைய உடல் நல்லா ஆரோக்கியமாக நிதானமாக நல்லா இருக்கும், பார்ப்பதற்கு அழகாக நல்லா ஒர்க்காகும். அதனால் இந்த விஷயத்தில் தண்ணீர் குடிப்பதை தவிர்த்து விடாதீங்க. தண்ணீராலான உடல், தண்ணீர் அதிகமாக நம்ம குடிக்கணும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.